ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக, ஜெய் குருத, ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆவணி மாத ராசி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆவணி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 17/8/2026 திங்கட்கிழமை. திருக்கணிதப்படி காலை 7:57க்கும் வாக்கியப்படி மாலை 6:24க்கும் சித்திரை நட்சத்திரம் கன்னியா ராசியில இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. உங்களுக்கு ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய், அதாவது செவ்வாய் உங்களுக்கு 5 கூடையவர். அவரு 7ஆம் இடத்துல இருக்காருங்க. 5 கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல பலன். உங்களோட ராசியை செவ்வாய் பாக்குது. அப்ப திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி புதன் உங்களுக்கு 7, 10 கூடையவர் 10ஆம் இடத்துல ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் இருக்கு. உங்க ராசி அதிபதி அஷ்டமத்துல உச்சமாயிருக்காரு. 9ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் சேர்ந்திருக்கு. பேரு, புகழ், காசு, பணம், சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கு. கிரக நிலைகள் எல்லாமே நல்லா இருக்கு. பொருளாதார ரீதியா நல்ல உயர்வை சந்திக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா, நீங்க நெனச்ச விஷயங்கள சாதிக்க முடியும். அதே நேரத்துல ஆசை, அபிலாசைகள், ஐஸ்வர்ய பிராப்தம், நல்ல தனச்சேர்க்கை, நல்ல லாபம், நிதிநிலை மேம்பாடு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த மாதத்துல பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயர்வை தான் சந்திக்கும். ஏன்னா கிரக நிலைகள் அப்படி இருக்கு. 11ஆம் இடம்ங்கிறது நல்ல வருமானத்தை குறிக்கக்கூடியது, லாபத்தை குறிக்கக்கூடியது. அதுக்கு அதிபதி சுக்கிரன். அவரு 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்காரு. மாதத்துல எப்படி கிரகநிலை இருக்கு அப்படின்னா 2 கிரகம் உச்சம், அதே மாதிரி 2 கிரகம் ஆட்சி. இது ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு. 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்ல அமைப்புகள். சகல விதமான சௌபாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் நல்ல ஆட்சி பலம் பொருந்திருக்கனால இந்த மாசம் நீங்க என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் அது சக்சஸ் ஆகும். என்ன விஷயங்கள் நீங்க முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். எதை நினைச்சிட்டு செயல்படுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தான் கொடுக்கும். காரிய தடைகள் நீங்கி காரிய வெற்றி, காரிய ஜெயம் உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். அதுல புதன் ஆட்சி பெற்று உச்சம் பெற்றிருக்காரு. பார்ட்னர்ஷிப் வழி ஆதாயங்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய பார்ட்னர்ஸ் போயிட்டு புது பார்ட்னர் சேருவாங்க. அவங்க மூலியமா நல்ல முதலீடுகள் கிடைக்கும், நல்ல ஆதாயம் கிடைக்கும். அதே நேரத்துல 10ஆம் இடத்துல உச்சமா இருக்கக்கூடிய புதன் டாக்குமெண்ட் ரீதியா இருக்கிறது, செக் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல கவனமாக இருக்கணும். அதை கையாளும் போது கவனத்தோட கையாளணும். தொழில் தொடங்குறதுக்கு இது சூப்பரான டைமு. புதுசா ஸ்டார்ட் அப் பண்றது, ஒரு சின்ன விஷயத்த ஆரம்பிக்கிறது, அதுக்கெல்லாம் இது நல்ல சிறப்பான மாதமா தான் இருக்குது. நீங்க அப்படி என்ன இருந்துச்சுன்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பாருங்க. தொழில்கார சனி, அதே மாதிரி 10ஆம் அதிபதி இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க உங்களுக்குன்னு புதுசா ஒரு தொழிலை தொடங்குங்க. உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா பொதுவான பலன்கள் படி தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கனால உங்களுக்கு அமைப்புகள் நல்லா இருக்கு. தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். தொழில் மூலியமா நல்ல வருமானம் கிடைக்கும். அஷ்டமத்துல இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அது போக 11ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் இருந்து 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால நல்ல அதிர்ஷ்டமும், நல்ல லாபமும் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம். உங்களுக்கு என்னன்னா, காசு பணம் மட்டும் கிடையாது. குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையே குறிக்கக்கூடிய இடம் 11 தான். அது சுக்கிரன் ஆட்சி பலம் பெறதுனால நல்ல அமைப்புகள், நல்ல அற்புதமான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு கூடுதல் பணிச்சுமைகள் இருந்தாலும் செல்வ நிலை நல்லா இருக்கு. உங்களுக்கு இன்சென்டிவ் நிறைய வரும். நீங்க எதிர்பார்த்த வருமானம் வந்துரும். நிறைய பேருக்கு மாற்றம் இருக்கும். ஒரு சில விஷயத்துல போய் சிக்கிட்டு தவிப்பீங்க. நீங்க அந்த ஜாப விட்டுட்டு வேற ஜாப் பார்க்கறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பொதுவாவே தனுசு ராசிக்கு குரு மறைஞ்சிட்டனால பண விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா கையாளணும். அப்படி இல்லைன்னா எல்லா பணமும் போய் ஒரு இடத்துல முடங்கிரும். பணம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம், கவனம், கவனம். கையாளும்போது அலட்சியம் ஆபத்த கொண்டு குடுத்துரும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உத்தியோகத்துல இருக்கவங்கலாம் சனி, புதன் சேர்க்கை இருக்கனால என்ன அப்படின்னா, எல்லா விஷயத்திலயும் ஒரு தடவைக்கு 2 தடவ கிராஸ் செக் பண்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. கையெழுத்து போடுறது, இன்னொருத்தர்ட்ட பத்தி இன்னொருத்தர்ட்ட பேசுறது, அதெல்லாம் என்னன்னா உங்களுக்கு நல்லது கிடையாது. உங்களுடைய டெவலப்மெண்ட்ட கெடுத்துரும். உங்களுக்கு வரக்கூடிய விஷயத்த தட்டி பறிச்சுரும். அதனால கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அர்த்தாசிரமத்து சனியா இருக்கு. அப்புறம் குருவும் அஷ்டமத்து குருவா இருக்கு. இந்த இதெல்லாம் சனி வக்ரம் வேற வருது. இதெல்லாம் என்னன்னா உங்களுக்கு வரக்கூடிய விஷயம் டக்குன்னு தட்டி போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு.
கவனத்தோட செயல்படுங்க. காலமும், சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக இல்ல அப்படின்னா, இறை வழிபாடு மட்டும் தான் நம்மளை வந்து காப்பாத்தும். சூழ்நிலைகள்ல இருந்து மீட்டெடுக்கும். அதனால உங்களுக்கு இஷ்டமான தெய்வங்கள வழிபாடு பண்ணுங்க. அதே மாரி குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, குலதெய்வத்த வழிபாடு பண்றது, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது, முருகன் வழிபாடு பண்றது நல்லது. இந்த மாதம் செவ்வாய் உங்க ராசிய பார்க்கறதுனால, ரொம்ப ரொம்ப காமா, அமைதியா இருக்கணும். மனநிலைய ஒரே ஸ்டாண்டர்டா வச்சுக்கிறது நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. இந்த மாதம் வந்து அதிகமா கோபம் வரும். கோவத்த தூண்டி விடுறதுக்குன்னு ஆட்கள் வருவாங்க. சனியும் உங்க ராசிய பாக்குது, செவ்வாயும் உங்க ராசிய பாக்குது. உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவெடுத்தீங்கன்னா, வாழ்க்கை ஃபுல்லும் கண்ணீர் விட்டுட்டு இருக்கிற மாரி அமைப்புகள் ஆயிடும். எந்த ஒரு முடிவெடுக்கும்போது, இது நமக்கு நன்மையா, கெட்டதா, தீங்கான்னு ஒரு முறைக்கு பலமுறை யோசிக்கணும். யோசிக்கிற திறன் இல்ல அப்படின்னா, ஏன்னா சூழ்நிலைகள் குழப்பமா இருக்கும்போது யோசிக்க முடியாது. அப்போ உங்களுக்குன்னு ஒரு அஸ்ட்ராலஜரோ அல்லது வெல்விஷரோ, பேரண்டோ யாரோ ஒருத்தங்க அவங்க கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுங்க. மனசுக்கு நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட போய் உண்மைய சொல்லி ஃப்ரீயா டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, அவங்க உங்களுக்கு நல்ல வழிகள காட்டுவாங்க. இறைவன வழிபாடு பண்ணிக்கங்க. இந்த இறை வழிபாடு தான் வந்து மனித ரூபத்துல உங்களுக்கு நல்ல வழிகாட்டுறதுக்கு வரும். அதனால அத நீங்க நம்பணும். ரொம்ப அமைதியா இருக்கணும். நெறைய மெடிடேஷன் பண்ணுங்க. ஏன்னா, உங்கள வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு, அதே மாரி உணர்ச்சிகள தூண்டி தப்பான முடிவுகள் எடுக்கிறது, வார்த்தைகள விடுறதுக்கு, இதெல்லாமே கிரக நிலைகள் அப்படி இருக்கு. அதுக்குன்னு சில பேர் வந்துருவாங்க. அதுல இருந்தெல்லாம் நீங்க எஸ்கேப் ஆகணும் அப்டின்னா, மைண்ட வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா வச்சுக்கணும். நிதானமா கையாளணும். கோவத்த குறைச்சுக்கணும். கோவம் பண்ற மாரி தான் பேசுவாங்க. ஆனா, இவங்க நமக்கு சனியா தான் இருக்காங்க. அதனால நம்ம வந்து வார்த்தைகள விட்டுறக்கூடாதுன்னு மனசுல என்ன செய்யணும், இந்த ஒரு படத்துல வந்து வடிவேலு சொல்லுவாருல்ல, "உயிரே உயிரே எப்படியாவது தப்பிச்சு ஓடிடு" அப்படின்னு. அந்த மாரி யாராவது உங்கள கோவப்படுத்துறதுக்கு வந்தாங்க அப்படின்னா, எப்படியாவது தப்பிச்சு ஓடிருங்க. அவங்கள எதிர்த்து பேசுறதுக்குன்னு ஒரு டைம் வரும். அப்போ உங்களோட விஷயங்கள நீங்க பண்ணலாம். ஆனா இந்த சூழ்நிலைகள் நல்ல சூழ்நிலைகள் இல்ல. சனியும், செவ்வாயும் சேர்ந்து உங்க ராசிய பார்க்கும்போது சூழ்நிலைகள் சரியா இல்ல. போராட்ட வாழ்க்கைய குடுத்துரும். அதனால தயவு செய்து நிதானமா செயல்படுங்க. நெறைய மெடிடேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க. பொருளாதார வாழ்க்கை நல்லா இருந்தாலுமே, சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியுங்கிற மாதிரி உங்களுடைய லைஃப்ப நீங்க பார்த்துக்கணும்னா, தேக ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அஷ்டமத்துல குரு இருக்கனால திடீர் சர்ஜரி, அதே மாரி விபத்து கண்டங்கள் இந்த மாரி ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாவும், கவனமாகவும் போகணும். நெறைய பேத்துக்கு இந்த சர்ஜரி மாரி ஆகுறதோ, அல்லது இந்த யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது, ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பைல்ஸ் சம்மந்தப்பட்டது, கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்துரும். அதனால கவனமாக இருங்க. நெறைய பேத்துக்கு இந்த தலைவலி அப்படிங்கிறது வருங்க. மைக்ரேன் தலைவலி மாரி அல்லது நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் வரும். அதனால கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல ஆர்வம் இருக்காது. டைவர்ட் ஆகி போவாங்க. ஏதாவது ஒரு படிப்புல வந்து ஒரு தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உயர்கல்வியில வந்து பார்த்தீங்கன்னா, கவனமா படிக்கலன்னா நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது. நல்ல இடத்துல இன்டர்ன்ஷிப் போக முடியாது. இந்த மாரி இருக்கும். மனசு தடுமாறக்கூடிய காலகட்டமா இருக்கு. பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகள வழி நடத்தணும் கட்டாயம். பொதுவாவே தனுசு ராசிக்கு வந்து நல்ல உயர்வான காலகட்டம். பொருளாதார நிலையில இருந்தாலுமே, குரு வந்து மறைஞ்சிருக்கனால ரொம்ப கவனமாக கையாளணும். இல்லன்னா ரொம்ப சிரமங்கள் ஆகும். அதனால வண்டி வாகனம் போகும்போது சிந்தனை உங்களுக்கு நைட் டைம் டிராவல அவாய்ட் பண்ணிக்கங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, பூராட நட்சத்திரம் போராடும் எதுக்கு சொன்னாங்க அப்டின்னா, நீங்க லாஜிக்கா பேசக்கூடிய ஆளு. எந்த ஒரு விஷயமும் லாஜிக் இருந்தா தான் பேசுவீங்க. யாராவது ஒருத்தங்க அடிச்சுடாம் போ அப்படின்னு சொல்லிட்டா, கரெக்ட்டா பாயிண்ட்ட பிடிச்சு இது இப்படி இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க. அப்போ வந்து அந்த கேட்கிறவங்க என்னன்னா, "என்ன விட நீ பெரிய ஆளா?" அப்படின்ட்டு உங்களை மட்டம் தட்டி கீழ இறக்குவாங்க. நீங்க ஆர்க்யூ பண்ணுவீங்க. இதுதான் பூராடம், போராடும்ன்னு சொல்லுவாங்க. பூராடக்காரங்களுக்கு எப்பவுமே நல்ல நாலேட்ஜ் இருக்கும். ஆனா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு நாலேட்ஜ் இல்லாதனால, ஒரு கட்டத்துல இவங்க கிட்ட போய் நம்ம ஆர்க்யூ பண்றதே வேஸ்ட்ன்னு புரிஞ்சுட்டு போயிருவீங்க. அது மாரி எனர்ஜிய வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்கள், நீங்க தோல்விய எப்ப சந்திப்பீங்க அப்டின்னா, அடுத்தவங்கள திருத்துறேன். உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எல்லாமே 7ஆம் இடம் தான்னு வச்சுக்கோங்க. அடுத்தவங்கள திருத்துறேன், நமக்கு புடிச்சவங்கள திருத்துறேன், சொல்லிக் குடுக்குறேன்னு போனீங்கன்னா, நீங்க முக்க வாங்கிட்டு தான் வரணும். அதனால உங்களுடைய எனர்ஜியும், டைமையும் வேஸ்ட் படுத்தாதீங்க. அத நல்ல ஆக்கப்பூர்வமா நீங்க செயல்படுத்திக்கலாம். பொதுவாவே தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. நல்ல மனமகிழ்ச்சியான காலகட்டம் தான் இது. கணவரோட வாக்குவாதங்கள தவிர்த்துருங்க. நான் ஆல்ரெடி இப்ப சொன்ன மாரி தான்.
உங்களுடைய கணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வீண் விரயங்கள் பண்ணுவாங்க. ஏதாவது விஷயங்கள நீங்க திருத்தலான்னு போகும்போது, உங்களுக்கு தான் நெஞ்சு வலிக்கும். ஸோ, அதனால அமைதியா இந்த மாசம் கடந்து போயிருங்க. நான் உங்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரே டிப்ஸ் இதுதான். இந்த மாசம் வந்து நீங்க அமைதியா கடந்து போயிருங்க. இல்ல அப்டின்னா வந்து தலைவலி, நெஞ்சு வலின்னு புடிச்சுட்டு படுத்துருவீங்க. அஷ்டமத்துல குரு இருக்கு. அதுக்காகத்தான் இது சொல்றது. அது இல்லாம செவ்வாய் தான் உங்களுடைய ராசிய பாக்குது. செவ்வாய்னா யாரு? கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு சகோதரன குறிக்கும். கல்யாணம் ஆன பெண்களுக்கு கணவன குறிக்கும். ஸோ கணவனால விரயங்கள் ஏற்படும். அதே சுப விரயமா தான் இருக்கும். கணவருனால விரயங்கள் ஏற்படும். மன வருத்தங்கள், சண்டை சச்சரவுகள் இருக்கும் ஏற்படும். ஒரு கட்டத்துல தாங்க முடியாம அடிதடிக்கெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்துரும். கத்தி கத்தி எனர்ஜிய வேஸ்ட் பண்ணாதீங்க. முக்கியமா வந்து தனுசு ராசியில இருக்கக்கூடியவங்க பெண்களுக்கு வந்து என்னன்னா, சுப விரயங்களா பண்ணுங்க. இந்த மாசம் வந்து விரயங்கள் உங்களுக்கு வரும். ஆனா சுப விரயங்களா பண்ணுங்க. மெயினா வீட்ல சண்டை போடாதீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு, பெண்களுக்கு முக்கியமா செவ்வாய் வந்து உங்க ராசிய பார்க்கறதுனால, உங்க வீட்ல கணவனோ, அல்லது சகோதரனோ, அல்லது ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளோ, உங்கள டென்ஷன் ஏற்படுத்துறது மட்டும் தான் இந்த மாசம் முழுவதுமே செய்வாங்க. ஆனா, நீங்க என்ன செய்யணும் அப்டின்னா, எப்படியாவது அமைதியா இருந்துறணும். உங்களுடைய எனர்ஜிய வேஸ்ட் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு அப்படியே மயக்கத்த தான் குடுக்கும். கத்தி கத்தி இவங்களோட நம்ம கத்தி போராடி ஒரு பிரயோஜனமே இல்லைன்னு கடைசியில உணர்வீங்க. அதுக்கு ஆரம்பத்துல இருந்தே என்ன செய்யணும்? அமைதியா கடந்து போயிட்டீங்கன்னா, அவங்க குழப்பமாயி யோசிக்க வச்சுரும் அவங்கள. ஸோ அதனால ஒரு இடத்துல வந்து உங்கனால நிக்க முடியல, தாங்க முடியாத அளவுக்கு பிரஷரா இருக்குன்னா, அந்த இடத்துல இருந்து அப்போதைக்கு மூவ் ஆன் ஆகுங்க. பிரஷர ரிலீஸ் பண்ணிருங்க. குக்கர் எப்படி பிரஷரா இருந்துச்சா ரிலீஸ் ஆகுதுல்ல, அந்த மாரி அந்த இடத்துல இருந்து வந்துருங்க. அதான் நல்லது. ஆடை ஆபரண சேர்க்கைலாம் இருக்குது. ஆனா காரிய தடைகள் நீங்கி காரிய வெற்றி உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிரும். நெறைய பேருக்கு மாற்றங்கள் இருக்கு. இடமாற்றம் இருக்கு, வேலை மாற்றம் இருக்கு, நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்கு, நெறைய அலைச்சல்கள் இருக்கு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெறுது, புதன் உச்சம் பெறுது. சனியும், புதனும் இருக்கனால ஏதாவது ஒரு ரூமர்ஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் செவிசாய்க்காதீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா பாருங்க. கிரகபலங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தாலுமே, இந்த சனியோடைய தாக்கம் குறையறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா, குருவோடைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இல்ல. சூரியனும், கேதும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்குது. இந்த அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல பேரு, புகழ் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். அதாங்க உங்களுக்கு தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும், ஒரு யோகம் என்ன அப்படின்னா, ஒரு கிரகத்துடைய நிலை சுமாரா இருக்கும்போது, இன்னொரு கிரகத்துடைய நிலை நல்ல அமைப்ப உங்களுக்கு குடுத்துருது. அதுதான் சனியோடையும், குருவோடையும் நிலைகள் நல்லா இல்லன்னா கூட, உங்களுக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் நல்லா இருக்காரு. அதே மாரி சூரியன் வந்து 9ஆம் இடத்துல சூப்பரா இருக்கு. புதன் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்குது. அப்போ நல்ல சகல விதமான சௌபாக்கியங்களும் பெற்று வாழக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. பேரு, நல்ல புகழு, சொசைட்டில ஒரு நல்ல மனிதர், நல்ல உயர்வான இடத்துக்கு போறது, பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள், இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. நல்ல வளர்ச்சிய குறிக்கக்கூடிய மாசம். தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம். அவங்களுக்கு ஒரு சிறு கண்டம் இருக்கு, சர்ஜரி இருக்கு, மருத்துவ செலவுகள் இருக்கு. தாயார் வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு பாகம் பிரிச்சு உங்களுக்கு உண்டான ஷேர் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாரி நல்ல நாலேட்ஜோட செயல்படுறது. மனசுக்கு வந்து அமைதிய குடுக்கணும். ஏன்னா புதன் வந்து உச்சமா இருக்கனால, நல்ல அறிவார்ந்த விஷயங்கள்ல செயல்படுங்க. அப்போ உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வந்துட்டே இருக்கும். சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று 5ஆம் இடத்த பார்க்கறனால, பிரிந்தவர்களுடைய சேர்க்கை இருக்கு. காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சுமூகமாயி தீர்ந்து சுமூகமாயி நல்ல பிரிந்த லவர்ஸ்லாம் சேர்றது. காதல் அடுத்த ஸ்டேஜுக்கு போய் பேரண்ட்ஸோடைய அனுமதியோடயே கட்டாயமா நல்ல அமைப்போட, பெரியவங்களோட ஆசீர்வாதங்களோட திருமணம் நடக்கிறது. இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். நெறைய பேருக்கு திருமண பிராப்தம் இருக்கு. இந்த மாதத்துல திருமணம் கைகூடும். புத்திர பாக்கியம் இருக்கு. உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள்லாம் உங்கள தேடி வருங்க. நீண்ட தூர பிரயாணங்கள் பண்ணி, புனித யாத்திரைகள், நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள் கிடைக்குது. பொதுவாவே குரு மறைஞ்சிருக்கனால சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, முருகன் வழிபாடு பண்ணுங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்த சேர்க்கும். தனுசு ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து திடீர்னு ஓவர் நைட்ல ஒபாமா தான். உங்களுக்கு நெகட்டிவா தான் அதிகமா பப்ளிசிட்டி ஆவீங்க. அஷ்டமத்துல குருவும், சனியும், செவ்வாயும் சேர்ந்து உங்க ராசிய பாக்குது. இதெல்லாம் வந்து என்னன்னா, ஒரு நைட்ல ஓவர் நைட்ல அதாவது ஒரு நெகட்டிவா கூட ரீச் ஆயிருங்க. அதுக்கப்புறம் உங்க ஃப்ரேம நீங்களே மாத்தி செட் பண்ணிக்கலாம். அந்த மாரி அமைப்பு. ஆனா ரீச் ஆவீங்க. சின்ன சின்ன வாய்ப்பு கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கங்க. நெறைய ஏமாற்றங்களையும் சந்திப்பீங்க. அதே நேரத்துல காசு பணமும் சம்பாரிக்க முடியும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உண்டு. அரசாங்க துறையில வேலை பார்க்கிறவங்க ரொம்ப கவனத்தோட செயல்படணும்.
சனியும் புதனும் பார்க்கறதுனால ரொம்ப கவனத்தோட செயல்படணும். உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் உங்களுக்கு இருக்கும். பணிச்சுமைகள் கூடுதலா இருக்கும். இதெல்லாம் டென்ஷன் ஆயி நீங்க பேசுவீங்க. இல்ல இன்னொருத்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவீங்க. டிபார்ட்மெண்ட்ல நடக்கிறத. அது வந்து என்ன ஃபோன் அப்படின்ட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஃபுல்லாவே உங்களோட இது வந்துரும். அதனால செய்யாத தப்புக்கு பனிஷ்மென்ட் ஆகுற மாரியும், உண்மைய சொன்னாலும் கோவம் வரும். உயர் அதிகாரிகள் சொல்றாங்களேன்னு கண்மூடித்தனமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. பிரஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா, தயவு செய்து மெடிக்கல் லீவ் போட்டு வெளில வந்துருங்க. இல்லன்னா நீங்க வந்து தப்பு செய்யலைன்னா கூட அதுக்கு பனிஷ்மென்ட் அனுபவிக்கிற மாரி வந்துரும். கவனமாக செயல்படல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால கவனத்தோட செயல்படுங்க. உங்களுடைய லைஃப தொலைச்சிடாதீங்க. ஏன்னா, இந்த காலகட்டத்தில சூரியனும், கேதுவும் 9ஆம் இடத்துல இருக்கு. சனியும், புதனும் பாக்குது. ஒருவருக்கொருவர் பாக்குது. 10ஆம் இடத்த சனி பாக்குது. அதனால உங்கள ஏமாத்தி, உங்க மூலியமாவே உங்கள மிஸ்யூஸ் பண்ணிருவாங்க. அதுக்கு தான் இவ்வளோ தூரம் சொல்றதுங்க. கையெழுத்து போடுறது, ஒரு செக்க ஹேண்டில் பண்றது, கேஷ ஹேண்டில் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு தனுசு ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஜாக்பாட் தான். நீங்க அரசியல்வாதியா இருந்தா மேலும் மேலும் புகழ் வளரும். நல்ல காசு பணம் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். 2வது பொதுமக்கள் கிட்டயே நல்ல ஜனவசியங்கள் உருவாகும். நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் மீடியால மெயின் ஸ்ட்ரீம் மீடியால உங்களுடைய பேரு, புகழ், பாராட்டுகள் இதெல்லாம் கிடைக்கும். கட்சி தலைமையிடம் உங்களை அங்கீகரிக்கும். நல்ல உயர்வான வாழ்க்கை, அரசியல்ல வெற்றி வாய்ப்பு, ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையுமே கிடைக்குது. தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்கு. குடும்ப ரீதியா சிறு சிறு பிரச்சனைகள், சங்கடங்கள் இருக்கும். கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்கள் இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். இது எல்லாமே பிரேக் பண்ணிட்டு மேல வரணும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.